நேற்று பார்த்த வீடியோட கம்மி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஐபிஓ லிஸ்டிங் கெயின், அதாவது ஒரு ஐபிஓவில் ஒரு ஷேர் நமக்கு அலாட் ஆகுது. அந்த ஷேர் அலாட் ஆகுனா நமக்கு வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க பிஎஸ்சி என்எஸ்சியில். அந்த லிஸ்ட் பண்ணும்போது நம்ம வாங்கின ப்ரைஸை விட நிறைய பர்சன்டேஜ் வந்து அதிகமாக லிஸ்ட் ஆகும். தட் இஸ் கால் லிஸ்டிங் கெயின். அன்றைக்கே நம்ம வித்தோட லாபம் எடுத்துட முடியும். இந்த லிஸ்டிங் கெயின்றது ஒரு எக்ஸாம் சொன்னால் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு ஐஆர்சிடிசி, இந்தியன் ரயில்வேஸ் கேட்டரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன் ஒரு கம்பெனி லிஸ்ட் பண்றாங்க. அவங்க நமக்கு அலாட் பண்ண பிரைஸ் பாத்தீங்கன்னா ரீட்டைலருக்கு 320 ரூபாய் பிரைஸ் அலாட் பண்றாங்க. ஆனா அந்த லிஸ்டிங் அவர் அன்னைக்கு 626 ரூபாய் லிஸ்டிங் ஆகுது. அப்படின்னா 95% லாபம். யாராவது மேபி 1 லாட்டோ 2 லாட்டோ இல்ல ஈவன் 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட அவங்களுக்கு அடுத்த நாளே 2 லட்சம் ரூபாய் லாபம் கிடைச்சிடும். எல்லாமே லாபம்னு சொல்ல முடியாது. நல்ல ஷேர் ஐபிஓவில் வாங்கும்போது அது நல்லா லிஸ்ட் ஆகி நல்ல ப்ராஃபிட் வந்ததுன்னா அன்னைக்கு வித்தாலே நமக்கு வந்து பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும். நான் வந்து 1 மினிட் வீடியோவில் ஃபுல்லாக என்னால் சொல்ல முடியல. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக இது பெட்டரானு சொல்கிறேன் உங்களுக்கு. நான் மேபி அந்த டவுட்டை இன்னொரு வீடியோவில் கிளாரிஃபை பண்ணுறேன் உங்களுக்கு நான். ஸோ ஐபிஓ லிஸ்டிங் தான் இன்னைக்கு பார்த்துருக்கோம் நம்ம. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.